வன்னி மண்ணின் வீரத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் பண்டாரவன்னியனின் வீர வரலாற்றை தாங்கி நிற்கும் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் அமைந்திருக்கும் ஒல்லாந்தர் கால கோட்டை முற்றாக அழிவடையும் அபாய நிலையில் உள்ளது. தொல்பொருள் திணைக்களத்தின் ஆளுகைக்குட்பட்டிருக்கும் இந்த கோட்டையை உரிய வகையில் பாதுகாக்காமல் இருப்பது ஏன்? தொல்பொருள் முக்கியத்துவம் நிறைந்த இடமென தெரிந்த போதிலும், தொல்பொருள் திணைக்களம் அடையாளப்படுத்தி இருந்த போதும் இதனை ஏன் பாதுகாக்க தவறி வருகின்றது? கொஞ்சம் கொஞ்சமாக சிதைவடைந்து செல்லும் கோட்டையின் எஞ்சிய போதிகளை பாதுகாக்க எந்த ஒரு நடவடிக்கைகளையும் உரிய முறையில் எடுக்கவில்லை தொல்பொருள் திணைக்களம். தமிழ் மக்களின் புராதன ஆலயங்களும் வரலாற்று இடங்களையும் தங்களின் இடங்கள் என சொல்லி ஆக்கிரமிப்பு செய்யும் தொல்லியல் திணைக்களம் தமிழர்களின் நூற்றாண்டு கால வரலாற்றை கூறும் இடங்களை புறக்கணித்து வருவது ஏன்? நாங்கள் தமிழர்கள் என்பதாலா, இல்லை இது உங்களின் நாடு என்பதால் நீங்கள் நினைத்துக் கொள்வதாலா? தற்பொழுது முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் அமைந்துள்ள வளாகத்தில் 1715ஆம் ஆண்டு ஒல்லாந்தர்களால் இந்த கோட்டை அமைக்கப்பட்டது. இதன் பின் இலங்கையை கைப்பற்றி ஆட்சி புரிந்த பிரித்தானியர் கோட்டையை 1795இல் கைப்பற்றி திருத்தி அமைத்திருந்தார்கள். பிரித்தானியர்களின் பிரதான படைத்தலைமையகம் இந்த கோட்டையில் விளங்கியது. பிரித்தானியருடன் போர் புரிந்து வன்னி மண்ணை கடைசியாக அரசாண்ட மன்னன் பண்டாரவன்னியன் 1803ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இக்கோட்டையை கைப்பற்றி 2 பீரங்கிகளையும் கைப்பற்றி வெற்றி பெற்றான் என வரலாறு எடுத்து காட்டுகின்றது. இவ்வாறு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டையை 14 வருடங்களுக்கு முன்னர் அரசாண்ட தமிழர்கள் இக்கோட்டையினை மிக நுட்பமாக அடையாளப்படுத்தப்பட்டு பாதுகாத்து வந்தனர். அவர்களுக்கு பின் இலங்கை இராணுவத்தினர் 2009இல் இக்கோட்டையை மறைமுகமாக துய்த்திருந்தனர். முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தின் புதிய கட்டுமான பணிகளின் போது இக்கோட்டையை பெரிதும் மிக மோசமாக பாதித்திருந்தது. கோட்டையின் ஒரு பகுதியில் இராணுவத்தினர் முகாம் அமைத்துள்ள நிலையில், மேலும் அவர்களது அபிவிருத்தி பணிகளிலும் இயற்கையின் சீற்றங்களாலும் சிதைவடைந்து செல்லும் இக்கோட்டையினை பாதுகாக்க முன்வாருங்கள். இந்த கோட்டை இடிக்கப்பட்டு அபிவிருத்தி என்ற போர்வையில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தின் ஒரு மூளைப்பகுதியில் 10 அடி நீளமுடைய ஒரு துண்டு மட்டுமே ஒல்லாந்தர் கால கோட்டை என்பதனை நினைவுபடுத்தி காட்டுகின்றது. எஞ்சிய நிலையில் இருக்கும் வரலாற்று பொக்கிசத்தையாவது வருங்கால அடுத்த சந்ததிக்கு இந்த சிவர் துண்டினையாவது பாதுகாத்தும் பண்டாரவன்னியனின் வரலாற்றினை பேணி பாதுகாத்தும் ஒப்படைக்க வேண்டிய தேவை எமக்குள்ளது. இணைந்து நிற்போம், விரைந்து உதவ.